வணக்கம் மக்களே. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் ஆட்டி படிக்கிற ஒரு வியாதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொரோனா வந்தப்போ கூட மாஸ்க் போட்டோம், வேக்சின் போட்டோம், ஹெல்த்தியாக சாப்பிட்டு கொரோனாவுக்கு குட் பை சொன்னோம். ஆனால் இந்த வியாதி வீட்டில் ஒருத்தருக்கிட்டையாவது இருக்குது. அதுதான் மொபைல் ஃபோன் ஸ்க்ரோலிங். ஷார்ட்ஸ், ரீல்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா நேரம் போகிறதே தெரியாது. மணிக்கணக்கில் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் முழிச்சிருக்கோம். அதில் 18 மணி நேரமும் கை கால் மாதிரி மொபைல் ஃபோன் நம்ம கூடவே தான் இருக்குது. பாத்ரூம் போகும்போது மட்டும்தான் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்குது. அதுவும் ஒரு சிலர் பாத்ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்போ இதில் அடிக்ட் ஆனவங்களை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் மொபைல் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க சாப்பிட வர்றதுக்கே மணிக்கணக்கில் ஆகும். பேரண்ட்டாக இருந்தால் குழந்தைங்களுக்கு கவனிக்காமல் மொபைல் ஃபோனை தான் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. அவங்க குழந்தைங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நேரமே கம்மியாக இருக்கும். யாருக்கிட்டையாவது பேசினா கூட அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு தடவையாவது மொபைல் ஃபோனை எடுத்து பார்த்துருவாங்க. அதில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனோ கால்ஸோ வந்திருக்காது. ஏன்னா அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, நீ மொபைல் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்னு. பாத்ரூம் அர்ஜென்ட்டாக வரும், ஆனால் போக மாட்டாங்க. அப்படியே பாத்ரூமுக்கு போனாலும் மொபைல் ஃபோனை தான் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷனால் கண் பார்வை குறையிறது, முதுகு கூன் வளைஞ்ச மாதிரி நடக்கிறது, பிரிஸ்க் இல்லாமல் எப்பயுமே லேசியாக இருக்கிறது, இதெல்லாம் தாண்டி வீட்டில் சின்னதாக ஒரு வேலை சொன்னால் கூட அதை செய்ய மாட்டாங்க. அடிக்கடி கோவப்படுவாங்க. நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அதை கேட்கவே மாட்டாங்க. அவங்களோட கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க ஃபோன் மேலே தான் இருக்கும். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இதை வியாதின்னு சொன்னதுக்கு காரணமும் இதுதான். இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு முதல்ல அடிக்ஷன் ஆனவங்க நம்பிக்கை வைக்கணும். தினமும் ஒரு தடவை ஸ்க்ரீன் டைமை செக் பண்ணி அதை படிப்படியாக குறைக்கணும். சாப்பிடும்போது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, பாத்ரூமுக்கு மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். எந்த அப்ளிகேஷன் உங்கள் நேரத்தை வீணடிக்குதோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். அதனால் உங்களுக்கு எந்த இழப்பும் இருக்க போகிறதில்ல. அவுட்டோர் கேம்ஸை விளையாட ஆரம்பித்தோம்னா நம்ம எங்கே இருக்கோம், மொபைல் ஃபோன் எங்கே இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. கடவுளே வந்து வரம் தரேன்னு சொன்னாலும் நம்ம மொபைலை பார்க்க போகிறதில்ல. புத்தகம் வாசிக்கலாம். அந்த பழக்கம் உங்கள் மொபைல் ஃபோன் அடிக்ஷன்லேருந்து காப்பாற்றும். நம்ம மொபைலை நாலேஜுக்கு பயன்படுத்தினா நம்ம முன்னேறுவோம். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பயன்படுத்தினா அதே இடத்துல தேங்கி கிடப்போம். நன்றி, வணக்கம்.